எப்போதுமே நம்ம வந்து இந்த பாக்ஸ்ல யோசிக்காம, அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல எல்லா விஷயத்தையுமே நம்ம யோசிச்சு ஃபார்வர்ட் மூவ் பண்ணுனா, இட் வில் பி குட். அண்ட் அம் அந்த மூவ் ஃபார்வர்ட் நம்ம பண்ணும்போது, அம் இல்ல இந்த அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல வந்து யாருமே யோசிக்கிறது இல்ல. எல்லாரும் என்ன சொல்றாங்க, நான் கடிவாளம் கட்டின மாதிரி அந்த குதிரையோட இதுல இருக்கிற மாதிரியே நம்ம போறோம். ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல இப்ப இப்ப நமக்கு ஜென்ரலாவே வந்து நம்ம இன்பில்டா வந்து இதுதான் இந்த பாக்ஸ்க்குள்ள தான் நான் இருக்கேன். இப்ப ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் என்ன ஏ4னாலே நமக்கு எல்லாம் ஆப்பிள் தான் ஞாபகம் வரும். பட் ஆனா இப்ப இருக்கிற கிட்ஸுக்கு எல்லாமே வந்து டக்குன்னு ஏ4னா அலிகேட்டர்ங்கிறாங்க, ஏரோஸ்பேஸ், ஏரோநாட்டிக்ஸ். ஸோ எல்லாமே அவங்க இந்த பாக்ஸ்ல இல்லாம கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல யோசிக்கிறாங்க. நம்மளோட ப்ராப்ளமோட சொல்யூஷனுமே வந்து நம்ம இதுக்குள்ள தான் இருக்குன்னு யோசிக்காம, அந்த ப்ராப்ளத்த எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? என்ன மாரி உட்கார்ந்துட்டு அழுகுறனாலயும், புலம்புறதுனாலயும் நம்மனால அதுலருந்து மீண்டு வரவே முடியாது. சோ பண்ணியாச்சு. தப்பு பண்றத விட, அதுலருந்து நம்ம கத்துக்கிட்டு அத எப்படி ஓவர் கம் பண்ணி நம்ம வருதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். உடனே எல்லாருமே தப்பான ஒரு டிசிஷன் எதுலயுமே நம்ம எடுக்காம, அ சோ அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல யோசிங்க.